ரிஷப ராசிக்கு இந்த 2026 அருமையான ஆண்டு காலம். எப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, மிதுனத்தில இருக்கிறாரு. அதே மாரியே 5வது மாசம் மாறுறாரு, கடகத்துக்கு மாறுறாரு. இப்படி மாறும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இந்த குரு பகவான் என்ன பண்ணாருன்னா, 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கும்போது அவர் கடகத்து மாறினாலும் 7ஆம் இடத்த பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஒரு பார்ட்னராக சேர்ந்து தொழில் செய்யணுமா தாராளமாக செய்யலாம். அதே மாதிரியா கடத்தில் வரும்போது 11ஆம் இடத்த ஆல்ரெடி சனி பகவான் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க லாபமும் அவங்க எந்த தொழிலில் முயற்சி வெற்றி நல்லா பார்க்குறாங்களோ அவங்கள சிறப்பான ஆண்டுகாலம் 2026 ஒரு சிறப்பான ராசி ஆண்டுகாலம் யாருக்குன்னா ரிஷப ராசிக்கு அருமையான ஆண்டுகாலம் தான். கண்டிப்பாக சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள் 2026 ரிஷப ராசிக்கு. 2026 ரிஷப ராசிக்கு எப்படின்னு கேட்டால் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க ரெடி ஆகிக்கலாம். கல்யாணத்துக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கவங்க நடந்துடும். அதே மாதிரி அந்த வீட்டில் ரிஷபராசியோட பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஹார்ட்டில், அதாவது ஏஜ் பொறுத்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க எப்படின்னு கேட்டால் ஒரு திடீர்னு பணம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கடின உழைப்பு ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தான் அந்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. பண வருமானம் வரும், ஆனால் என்னென்னு கேட்டால் வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு பலன், ஜூனுக்கு அப்புறமா ஒரு பலன். அதாவது ஜூன் வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஜூனுக்கு அப்புறமா கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கலாம்.